சென்னை ஐகானிக் ஸ்பாட் அப்படிங்கிற ஒரு சென்னைக்கு அடையாளமா இருக்கிற ஒரு பகுதியில வேகமா புனரமைப்பு பணிகள்லாம் நடந்துகிட்டு இருக்குங்க. அந்த பணி எப்ப முடியும், எப்ப நம்ம அங்க திரும்பி போய் அந்த பணிகள் எல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம போய் அந்த பகுதியை சுத்தி பார்க்கலாம் அப்படிங்கிற விவரங்களை வழங்குறாரு நம்ம செய்தியாளர் விக்னேஷ் முத்து. பாத்திரலாம் வாங்க. நம்ம சென்னைக்குன்னு பல அடையாளங்கள் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு அடையாளங்கள்ல முக்கிய அடையாளம் தான் நுங்கம்பாக்கத்துல இருக்கக்கூடிய இந்த வள்ளுவர் கோட்டம். 1976 5 ஏக்கர் பரப்பளவுல திருவள்ளுவரை போற்றும் வகையில அவருடைய நினைவாக இந்த வள்ளுவர் கோட்டம் தொடங்கப்பட்டது. இந்த வள்ளுவர் கோட்டத்தை பொறுத்தளவு ஒரே இடத்துல கலையரங்கு, கிட்டத்தட்ட 1500 பேர் ஒன்றாக அமர்ந்து பார்வையிட வசதி உள்ளிட்ட பல வசதிகள் உள்ளே செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வள்ளுவர் கோட்டம் கட்டப்பட்டு பல ஆண்டுகளை கடந்த நிலையில இதனை புனரமைக்கும் பணி என்பது கடந்த சில மாதங்களாக விறுவிறுப்பாக நடைபெற்றது. இந்த பணிகள் அனைத்தும் தற்பொழுது ஒரு இறுதி கட்டத்தை எட்டியிருப்பதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவிக்கிறாங்க. இந்த பணிகள் டிசம்பர் மாத இறுதியுடன் முழுமையாக நிறைவடைந்து ஜனவரி மாதத்துல திருவள்ளுவர் தினத்துல மீண்டும் திறக்கலாம் என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய கலையரங்கமாக இருக்கட்டும், குரல்மணி மாட வீதியாக இருக்கட்டும், ஓவியங்களாக இருக்கட்டும், சுற்றுச்சுவராக இருக்கட்டும், பல பகுதிகள் முழுமையாக சீரமைப்பு பணிகள் என்பது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. பழமை மாறாமல் புதிய தொழில்நுட்பத்துடன் இந்த பணிகள் அனைத்தும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. சுமார் 80 கோடி மதிப்பீட்டில் இதனுடைய பணிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில இனி இந்த புதிதாக தொடங்கப்படும் பொழுது ஒவ்வொரு நாளும் மாலை என பல மாவட்டத்திலிருந்து பல நபர்கள் வரக்கூடிய நிலையில அவர்களுக்காக லேசர் ஷோ நடத்தப்பட இருக்கிறது. ஏற்கனவே பார்க்கிங் வசதி பெரிதாக இல்லாத நிலையில இப்ப புதிதாக தொடங்கப்படும் பொழுது பார்க்கிங் வசதி கூடுதலாக சேர்க்கப்பட்டது. ஒரே இடத்துல 2 வீலர் 4 வீலர் உள்ளிட்ட பார்க்கிங் வசதிகள் உள்ளே செய்யப்பட்டு இருக்கிறது. மிக முக்கியமாக திருக்குறள் ஆய்வு மையம் உள்ளே தொடங்கப்பட இருக்கிறது. மேலும் பல கடைகளும் உள்ள வைக்கப்பட இருக்கிறது. ஏன்னா சென்னை மட்டுமல்ல, தமிழகத்தின் பல இடங்களில் இருந்து இதை பார்வையிடுவதற்காக தினமும் 1000க்கும் மேற்பட்டவர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில இந்த வள்ளுவர் கோட்டம் வருகிற ஜனவரி மாதம் முழுமையாக செயல்பாட்டு வர இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தங்கதுரையுடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து.